ஹாய் வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? சும்மா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் இன்றைக்கி மரவள்ளி கிழங்குகளில் இறால் போட்ட வெள்ளைக்கறியோடு வந்திருக்கிறேன். இதை எப்படி செய்யலாமென்று வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: பாதி மரவள்ளி கிழங்கு எடுத்துருக்கிறேன், அதோட தக்காளி பழம் ஒன்று எடுத்துருக்கிறேன் வெட்டி, இறால் கழுவி ஒரு கொஞ்சமாக எடுத்துருக்கிறேன். சுவைக்காகத்தான் இறால் போட போகிறேன். வெங்காயம், உள்ளி, பச்சை மிளகாய் சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன் அதோடு சேர்த்து. இந்த க்ரீம் பால் தான் எடுத்துருக்கிறேன். இதுதான் விட போகிறேன் இன்றைக்கி. வாங்க இப்படி செய்யலாமெண்டு பார்க்கலாம். முதல்ல மரவள்ளி கிழங்கு கழுவி எடுத்துருக்கிறேன். அதுக்குள்ளே மரவள்ளி கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி விடணும். அதோடு அந்த வெட்டி வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகாய், உள்ளி, கருவேப்பிலை எல்லாத்தையும் போடுறேன். மூடி வைக்க போகிறேன். மரவள்ளி கிழங்கி அவியணும். நல்லா அவிஞ்ச பிறகு இதை மசிச்செடுக்கணும். மசிச்செடுத்த பிறகு அதுக்குள்ளே மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு கிளறணும். கிளறின பிறகு அதுக்குள்ளே இந்த இறாலை எடுத்து போடுறேன். இறால் போட்ட பிறகு கொதிக்க விட்டுட்டு அதோட எடுத்து வச்சுருந்த தக்காளி பழத்தையும் போடுறேன். தக்காளி பழத்தை போட்டு கிளறுவோம். இப்போ எல்லாம் நல்ல வடிவாக வந்துட்டுது. இப்போ கடைசியாக அந்த க்ரீம் பாலை விட்டு கக்குவோம். இப்படி நீங்களும் உங்களோட பிள்ளைகளுக்கு செய்து கொடுத்து பாருங்கள். டேஸ்டான வெள்ளைக்கறி உண்டு. மரவள்ளி கிழங்கு சாப்பிடாதவையும் இதை சாப்பிட பார்ப்பினும். நீங்களும் வீட்டில் இதை செய்து பாருங்கள். நன்றி.